ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனல் நிவியா ஃபுட் மேக்கரில் ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபி பார்க்க போகிறோங்க. அதாவது ரேஷன் பருப்பு வச்சு முருங்கைக்கீரை சேர்த்து ஒரு சுவையான வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும். புதுசாக நம்மளோட சேனலை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டு உள்ளே வாங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு ரேஷன் பருப்பு எடுத்திருக்கேன். ரேஷன் பருப்பில் நம்ம சாம்பார் செய்வோம், இல்லை உருண்டை குழம்புலாம் செய்வோம். வடை ட்ரை பண்ணி பார்த்தேன், ரொம்ப சூப்பராக வந்தது. அதை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா 2 கப் அளவுக்கு பருப்பு சேர்த்தாச்சு. அதில் சேர்த்ததுக்கப்புறமா தண்ணி சேர்த்து 2-3 தடவை நல்லா கழுவிட்டு அதை ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். எந்த பொருள் சேர்த்தாலுமே ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவையோ இல்லை 2 தடவையோ நல்லா கழுவிட்டு அந்த தண்ணியை கீழே கொட்டிட்டு அப்புறமா ஒரு தண்ணி சேர்த்து ஊற வைக்கும்போது அந்த செய்கிற அந்த பொருள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி இப்போ நான் ஊற வச்சுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா 3 மணி நேரம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா நான் எடுத்து காமிக்கிறேன். இப்போ நல்லா பருப்பு ஊறி வந்துருச்சு, சாஃப்டாக வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம தண்ணியெல்லாம் சுத்தமாக வடிச்சிடணும். ஏன்னா இந்த பருப்பு ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால தண்ணி கொஞ்சம் இருந்தாலும் வடை வராது. கம்ப்ளீட்டாக தண்ணியை வடிச்சிட்டேன். இப்போ மிக்ஸி ஜாரில் ஒரு 4 காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம், அதாவது வரமிளகா. அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அதுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு. இது சேர்த்ததுக்கப்புறமா இதை ஒரு தடவை நல்லா கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பவுடர் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம பருப்பு சேர்க்கறதுனால பெருங்காயம் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் வயிறு உப்புசமாகாமல் இருக்கும். இது சேர்த்ததுக்கப்புறமா நம்ம பருப்பை நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துட்டு ரொம்ப நேரம் மாவை அரைச்சிடாமல் ஒரு சுத்து மட்டும் அரைச்சிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக ஒரு கொரகொரப்பாக இருக்கணும். ஒரு சில பருப்பு ஒரு பாதி சைஸு 3/4 சைஸ் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த மாதிரி அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸ் ஆகிடுச்சுன்னா வடை நல்லா இருக்காது. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன். இல்லை, இது ஒரு கடலைப்பருப்பு அரைக்கிறத விட ரொம்ப கம்மியாகவே அரைச்சிக்கோங்க. ஏன்னா இந்த துவரம்பருப்பு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அந்த பருப்பு. அதனால் இப்போ இது அரைச்சது எல்லாத்தையுமே நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருக்கேன். இப்போ இதில் ஒரு பச்சை மிளகா போட்டுக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே காஞ்ச மிளகா சேர்த்ததுனால பச்சை மிளகா 1 கட் பண்ணிக்கிட்டேன், கருவேப்பிலை மல்லித்தலை கட் பண்ணி போட்டுக்கிட்டேன், 2 வெங்காயத்தை கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிட்டேன், பெரிய வெங்காயம். இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா இது கூடவே நம்ம ஏற்கனவே நம்ம அரைக்கும் போதே நான் சோம்பெல்லாம் கொஞ்சம் சேர்த்து அரைச்சிருந்தேன், பெருங்காயமும் கொஞ்சம் போட்டிருந்தேன். இருந்தாலும் நான் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை சேர்த்துக்க போகிறோம். முருங்கைக்கீரை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். என்னோட ஒரு கைப்பிடி சொடி அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். முருங்கைக்கீரையும் அதையும் சேர்த்தாச்சு. இப்போ இன்னும் கொஞ்சமாக பெருங்காய பவுடரும், அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பவுடரும், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பும் நான் சேர்த்துக்கிறேன். இது சீக்கிரம் நமக்கு பருப்பு நல்லா ஹெவியாக இருக்கும். நமக்கு அது பார்த்திங்கன்னா பூண்டு நம்ம இஞ்சியெல்லாம் சேர்க்கலைல்ல, நம்ம கீரை சேர்க்குறதுனால அதெல்லாம் நான் சேர்க்கலை. அதனால் பெருங்காய பவுடர்லாம் சேர்த்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், வயிற்றுக்கு ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கணும். அதுக்காக நான் இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு கை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா சாஃப்டாக அந்த கீரையெல்லாம் கொஞ்சம் சாஃப்டாக வர அளவுக்கு, வெங்காயமும் கொஞ்சம் அந்த நல்லா கனமாக இல்லாமல் கொஞ்சம் சாஃப்டாக வர அளவுக்கு கை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்போ நமக்கு வடை பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் மொறுமொறுன்னு வரும். இப்போ பொறுமையாகவே நான் கலந்து விட்டுக்கிறேன். கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம வடை பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கையில் எடுத்து ஒரு உருண்டை பிடிச்சிட்டு நம்ம எப்போவும் நம்ம மசாலா வடை செய்வோம் பார்த்திங்களா, அதாவது பருப்பு வடை, அதே மாதிரி தட்டி எடுத்து எண்ணெயில் போட வேண்டியதான். இப்போ இந்த மாதிரி நல்லா உருட்டிட்டோம்னா கை வச்சு லேசாக அமுத்தி கொடுத்தோம்னா நமக்கு வடை சேஃப் வந்துடும். இப்போ அடுப்பில் எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்கேன், நல்லா அகலமான பாத்திரத்தில் சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு வடைகளை தட்டி போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்ல பெரிய பாத்திரமாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 4-5 வடை ஒரே டயத்தில் நம்ம தட்டி போட்டு எடுத்துக்கலாம். ஒரு வடையும் திருப்பி விடுறதுக்கு இடம் இருக்கிற அளவுக்கு பார்த்துட்டு நீங்கள் அந்த அளவுக்கு வடை போட்டுக்கோங்க. ஏன்னா திருப்பி விட்டு 2 சைடும் நல்லா வேகணும்ல, அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு சைடு நல்லா வெந்துட்டு ஒரு சைடு கலர் வராமல் இருந்தால் நல்லா இருக்காது. அதனால் இப்போ நல்லா கொஞ்சம் நேரம் போட்ட உடனே திருப்பிடாமல் கொஞ்சம் நேரம் கீழ்பாகம் நல்லா வெந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாம். 2 சைடும் வெந்துருச்சு அப்படின்னா வடை நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மேலே கொஞ்சம் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும், உள்ளே நல்லா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் மசால் வடை அப்படி தான் இருக்கும், பருப்பு வடை. இப்போ அந்த மாதிரி 2 சைடும் நல்லா பொறுமையாக திருப்பி விட்டு வேக வச்சதுக்கப்புறமா நம்ம நல்லா செவந்து வர அளவுக்கு வெயிட் பண்ணணும். இப்போ இந்த அளவுக்கு அப்புறமா நான் அடுப்பை கம்மி பண்ணி வச்சுட்டு தான் வேக வைக்கிறேன்.
இப்போ வந்து உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் வடை வந்து நல்லா செவந்து வந்துருச்சு பாருங்கள். இப்போ இது வந்து கொஞ்சம் கூட நமக்கு எண்ணெய் குடிக்காமல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு செவந்து வந்துருச்சுன்னா 2 சைடும் நல்லா வெந்துருச்சு அப்படின்னாக்கா நம்ம எடுத்துகிட்டு எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு வேறு பிளேட்டில் அடுக்கி வச்சுக்கலாம். இது வந்து நம்ம கடலைப்பருப்பு வடை எந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கோ அதே டேஸ்ட்டில் துவரம்பருப்பு வடையும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம கீரையெல்லாம் சேர்த்து ரொம்ப ஹெல்த்தியாக பண்ணியிருந்தோம். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஆரோக்கியமாக செஞ்சு கொடுங்க. இப்போ மறுபடியும் அந்த ஃபஸ்ட்டு செஞ்ச வடையெல்லாம் எடுத்து வச்சுட்டு மறுபடியும் இருக்க மாவுலையும் அதே மாதிரி நான் வந்து வடை செஞ்சு அதே மாதிரி எடுத்து தட்டி தட்டி எண்ணெயில் போட்டுட்டு எல்லா வடைகளையுமே செஞ்சுட்டு நான் வந்து பிளேட்டில் வச்சுட்டு காமிக்கிறேன். இப்போ எல்லா வடையும் செஞ்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். ரொம்ப ஒரு சூப்பராக ரேஷன் பருப்பு வச்சு முருங்கைக்கீரை வச்சு ஒரு சுவையான வடை ரெசிபி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும். நிச்சயமாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஒரு டீ டைங்களில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். காலையில் நீங்கள் இந்த வடை செஞ்சிட்டிங்கன்னா மதியம் வரைக்கும் சாப்பிட்டுக்குவாங்க. கீரை சேர்த்ததுனால நைட்டுக்கு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கீரை வடைலாம் கொடுக்க வேண்டாம். காலையிலேருந்து ஒரு ஈவினிங்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிட சொல்லுங்கள். இந்த ரெசிபி நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிபியில் மீட் பண்ணலாம். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.